ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ்க்கான பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆல்ரெடி இங்கிலீஷ் மீடியம் அப்டேட் பண்ணியிருந்தேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது இல்லை. உங்களுக்கு இது கொஸ்டின் வித் ஆன்சரோட வேணும் அப்படின்னம்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி என்னுடைய நம்பர் 8072021998 அப்படிங்கிறது என்னுடைய ஜிபே நம்பர். அதுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150. பே பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் இருக்கக்கூடிய இந்த கொஸ்டின் வித் ஆன்சரோட ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின் எல்லாமே பார்த்துடலாம். மேலாண்மை என்றால் என்ன? மேலாண்மை கருவிகளை பட்டியலிடுக. ஆதாரம் என்பதன் பொருள் தருக. மேற்பார்வை வீச்செல்லை என்பதன் பொருள் யாது? ஃபஸ்ட்டு இந்த 4 கொஸ்டின் படிச்சிருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூனிட்லேருந்து கண்டிப்பாக உங்களால் அட்டன் பண்ண வேண்டிய ஒரு 2 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். அடுத்து 5வது பார்த்தீங்கன்னா மேலாண்மை துணை பணிகளை பட்டியலிடுக. இடையில விட்டு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக இதில் வந்து மொத்தம் 60 2 மார்க் கொடுத்துருப்பேன். 60மே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இல்லை, இதையும் சார்ட் அவுட் பண்ணி இந்த லாஸ்ட்டு 1 டே நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது, இதையும் சார்ட் அவுட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லும்போது கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய கேள்விகள் எல்லாத்தையும் PDF வாங்கினீங்கனாலும் ஃபுல்லாக படிச்சிருங்க. இல்லை எனக்கு மினிமம் பாஸ் ஒரு 70-80 மார்க் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொல்கிறத மட்டும் படித்தா போதும். மற்றபடி இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் நான் இடையில மிஸ் பண்ணுற கேள்விகளையும் சேர்த்து நீங்கள் படிச்சுக்கோங்க. ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க. மேலாண்மையின் துணை பணிகளை பட்டியலிடுக. திட்டமிடுதலுக்கு பயன்படுத்தப்படும் பாரம்பரிய மொழி என்ன? உடனடி சந்தை என்றால் என்ன? அந்த சந்தை உடனடி சந்தை, கடன் சந்தை, 2ஆம் நிலை சந்தையில் விலை நிர்ணயிக்கப்படுவது. இது 3 புரியுங்களா? அது கீழே மூலதன சந்தை இருக்கு இல்லையா? இது 3-4ல் 1 கண்டிப்பாக 10% கேட்கக்கூடியது. திட்டமிடுதலுக்கு பயன்படுத்தப்படும் பாரம்பரிய மொழி என்ன? கடன் சந்தை, மூலதன சந்தை. அதுமாதிரி அரசு பத்திரங்கள் சந்தை என்றால் என்ன? பங்கு சந்தை என்றால் என்ன? இந்தியாவில் ஏதேனும் 5 பங்குகளை பற்றி எழுதுக. வரிசையாக நிறையா கொடுத்துருக்கோம், ஆனால் இவ்வளோ எழுதணும்னு அவசியம் இல்லை. இதில் ஏதாவது 5 மட்டும் என்ன செஞ்சால் போதும். ஏன்னா கேள்வியே ஏதேனும் 5 அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. அடுத்து துணைத் தரகர் என்றால் என்ன? தரகர் என்று யாரை அழைக்கப்படுகிறார்கள்? ஊக வணிகர்கள் வகைகள் யாவை? செபியை பற்றி சிறுகுறிப்பு வரைக. செபியின் 2 நோக்கங்களை எழுதுக. செபியினுடைய 2 நோக்கங்கள் கொஸ்டின் நம்பர் 19 இருக்கக்கூடியதில் செபியினுடைய 2 நோக்கங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா மனிதவள மேலாண்மை என்றால் என்ன? பதவி உயர்வு. அதை விட 23 அகவள ஆட்சேர்ப்பின் ஏதேனும் 2 நன்மைகளை கூறுக. ஆட்சேர்ப்பு முறையில் வேட்டையாடுதல் என்றால் என்ன? 24. அதுமாதிரி மின்னணு கற்றல் என்றால் என்ன? கொஸ்டின் நம்பர் 26 இருக்கக்கூடிய மின்னணு கற்றல் என்றால் என்ன? தேர்ந்தெடுத்தல் என்றால் என்ன? இது 2. அடுத்து நேர்காணல் என்றால் என்ன? நுண்ணறிவு சோதனை என்றால் என்ன? 28 29. 32 33 ஒழுங்குமுறை சந்தை என்றால் என்ன? களச்சந்தை என்றால் என்ன? பண்டக சந்தை என்றால் என்ன? அடுத்து மின் சந்தையிடுகை என்றால் என்ன? இது ஒன்று படிச்சுக்கோங்க. அடுத்து கலப்பிடத்திற்கு 2 எடுத்துக்காட்டு தருக. கலப்படத்திற்கு 2 எடுத்துக்காட்டுகள் கொஸ்டின் நம்பர் 39. அதுமாதிரி வாங்குவோர் ஜாக்கிரதை என்றால் என்ன? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதெல்லாம். வாங்குவோர் ஜாக்கிரதை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜான் எஃப் கெனடி கூறிய நுகர்வோர் உரிமைகள் யாவை? 42. குறை தீர்ப்பு. சரக்கு மற்றும் சேவை வரி என்றால் என்ன? GST 45. அதுமாதிரி 46ல் VUCAவை விரிவாக்கம் தருக. தனியார் மயமாக்கல் உலகமயமாக்கலின் ஏதேனும் 2 நன்மைகளை கூறுக. 48. அடுத்து 51ல் நிகழ் சரக்கு என்றால் என்ன? அதை படிச்சுக்கோங்க. அடுத்து காசோலை என்றால் என்ன? செக்யூ ரொம்ப இம்பார்ட்டன்ட். 53ல் அதுமாதிரி தெளிவான தொழில் முனைவோருக்கு உதாரணம் தருக. 56 டிஜிட்டல் இந்தியாவை பற்றி குறிப்பு வரைக. உரிமை பங்குகள் என்றால் என்ன? கடன் பத்திரங்கள் என்றால் என்ன? முழுநேர இயக்குனர். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா அந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய 3 கேள்வி நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. கூட்டம் என்றால் என்ன? பஹரால் சிறுகுறிப்பு வரைக. வாக்கெடுப்பு என்றால் என்ன? கண்டிப்பாக இந்த 3லேருந்து 1 கேட்டுருவாங்க. அடுத்து இது 4 நிமிஷம் வீடியோ போயிருக்கா. அடுத்தது 3 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு சேர்த்து அப்படியே சொல்லிடுறேன். மேலாண்மை வரைவிலக்கணம் தருக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு. அடுத்து டெய்லரின் மேலாண்மை தத்துவங்கள் யாவை? மேலாண்மையின் முதன்மை பணிகளை பட்டியலிடுக. இது 3ல் 1 கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை சந்தை சிறுகுறிப்பு வரைக. மூலதன சந்தையின் பல்வேறு வகைகள் என்ன? விளக்கம் தருக. அடுத்தது கருவூல ரசீதின் வகைகளை விவரி. கொஸ்டின் நம்பர் 8ல் இருக்கக்கூடியது. அதேமாதிரி வணிக ரசீதியினுடைய வகைகளை விவரி. கொஸ்டின் நம்பர் 9ல் இருக்கக்கூடியது. பங்கு சந்தையின் குறிப்பிட. காளை மற்றும் கரடி விளக்குக. அதுக்கு அடுத்ததாகவே 1 இருக்கும் பாருங்க. மான் மற்றும் முடவாத்து விளக்குக. இது 2ல் 1 கண்டிப்பாக 10% எக்ஸாமில் எப்பயுமே கேட்குறாங்க. ஆன்சர் இவ்வளோ வருஷம் எழுதணுமா அப்படின்னம்னா அந்த மானுடைய செயல்பாடுகளுக்கும் முடவாத்தினுடைய செயல்பாடுகளும் பொருளாதாரத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத பற்றி அந்த முதல் 2 பாயிண்ட் மட்டும் இப்போ எழுதினா போதும். தன் நடவடிக்கையில் உள்ள இடர்பாடுகளை தீர்ப்பதில் போராடி கொண்டிருந்த ஒரு ஊக வணிகரே முடவாத்து ஆவார்.
ஊக வணிகர் பின்னர் கொடுப்பதற்காக தற்போது பத்திரங்களை விற்பார். குறிப்பிட்ட நாளில் பங்குகளை வைத்தும் எவரும் அதை விற்க விரும்பாததால் எந்த விலையிலும் வாங்குவதற்கு எந்த ஒரு பங்கும் கிடைக்காமல் மூளையில் முடங்கப்பட்ட நிலையில் இருப்பார். அவ்வளோதான், புரியுங்களா? இது வரைக்கும் அந்த 3 பாயிண்ட் எழுதுனா போதும். ஏன்னா அந்த முடவாத்தினுடைய செயல்பாடுகள் இதோடு எப்படி ஒத்து போகுது அப்படிங்கிறத பற்றி மட்டும் எழுத போகிறோம். அடுத்து புறத்தோற்றமற்ற பத்திரங்கள் என்றால் என்ன? 3 மார்க்கில் அதுமாதிரி 60 இருக்குமா அப்படின்னம்னா 60 இல்லை, மொத்தமே 47 தான் கொடுத்துருக்கேன். ஆட்சேர்ப்பு முறையில் கோரப்படாத விண்ணப்பங்கள் என்றால் என்ன? தேர்வு சோதனையின் வகைகள் யாவை? இது ஒன்று படிச்சுக்கோங்க. அதுமாதிரி அடைவு சோதனை பற்றி நீ வேறு அறிவது யாது? அடுத்து சந்தையிடுகையின் நோக்கங்கள் யாவை? 22 அது படிச்சுக்கோங்க. தனியிட சந்தை, அதை விட செயற்கை பற்றாக்குறை என்றால் என்ன? கொஸ்டின் நம்பர் 26 இருக்கக்கூடியது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான பாதுகாப்பு உரிமைகள் பற்றி நீ வேறு அறிவது யாது? கொஸ்டின் நம்பர் 28 இருக்கக்கூடிய அந்த 2 மார்க். அடுத்து தன்னார்வ நுகர்வு அமைப்பு பற்றி விவரி. கொஸ்டின் நம்பர் 29. அதுமாதிரி தாராளமயமாக்கல், தனியார் உலகமயமாக்கலின் ஏதேனும் 3 தாக்கங்கள் 31. எப்படி 2 மார்க்கில் சொன்னோன்னா அதே மாதிரியே 3 மார்க்லேயே அது அந்த லெசனில் இம்பார்ட்டன்ட். அதுமாதிரி தற்போதைய இருக்கின்ற சரக்கு என்றால் என்ன? அதுமாதிரி 2 வகையான கீறல்களின் வரைபடத்தை வரைக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது தொழில் முனைவோர் மற்றும் மேலாளர் இவர்களை வேறுபடுத்தி காட்டுக, 3 மார்க்கில் இம்பார்ட்டன்ட். தொழில் முனைவோரின் தோற்றுவிக்கும் பணிகளை கூறுக. அதுமாதிரி 38 பின்வருவனவற்றிற்கு விரிவாக்கம் தருக. ஸ்டெர்ம், ஜெம், சீடு, இது 3 ஒரு தடவை படிச்சுக்கோங்க. இது எப்பயுமே ரிப்பீட்டட் கொஸ்டின் இதெல்லாம். ஏன்னா மற்ற சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டட் கொஸ்டின்றது வராது. ஆர்ட்ஸ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நமக்கு எப்பயுமே இருக்குது. அதுமாதிரி 42 நிழல் இயக்குனர் என்று யாரை அழைக்கிறோம்? சிறப்பு தீர்மானம் என்றால் என்ன? சட்டமுறை கூட்டம் என்றால் என்ன? சாதாரண தீர்மானம் தேவைப்படும் ஏதேனும் 3 செயல்பாடுகளை தருக. அடுத்தது 5 மார்க் கொஸ்டின். 5 மார்க் கொஸ்டினில் அக்யூரேட்டாக ஒரு 20 கேள்வி சொல்லி அந்த 20லேருந்தே ஒரு 15 சொல்கிறேன். அந்த 15லேருந்தே உங்களுக்கு 7 வர்ற மாதிரி அடுத்த வீடியோ கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணிடுறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 5 மார்க் கொஸ்டின் கண்டிப்பாக வீடியோ வந்துடும், லேட் பண்ண மாட்டேன். மார்னிங் 10 o'clock உங்களுக்கு வீடியோ வந்துடும். இல்லை இது கொஸ்டின் வித் ஆன்சரோடு வாங்குறீங்க அப்படின்னம்னா அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு மார்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.